ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பேபிஸ் கேலரி. எல்லாருக்கும் ரம்லான் கரீம். இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு, மத்தி மீன் ஃப்ரை தான் நம்ம செய்ய போகிறோம். சகருக்கு மத்தி மீன் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக வாங்கி செய்யுங்க. இது கடலில் கிடைக்கிற இது சிறிய மீன் தான் இது. இது வந்து ஒமேகா 3 அதாவது இதய நோயாளி உள்ளவங்க இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். இது கால்சிய சத்து நிறைந்தது. அதனால் கால்சிய மாத்திரை சாப்பிட்றவங்க அதை தூக்கி போட்டுட்டு மத்தி மீன் கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எலும்புகளை வந்து வலுவாக்கும். இதய நோயாளிகள் இது கண்டிப்பாக சாப்பிட்லாம். அவ்வளோ சத்து நிறைந்தது இந்த மத்தி மீன். கிடச்சிச்சின்னா வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. எங்கள் வீட்டில் எங்கள் தெருவில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, கூடக்காரங்க தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. உடனே வாங்கியாச்சு இந்த மத்தி மீன். ஆமாங்க, இது சின்ன சைஸாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் பெரிய மீனை விட இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃபிஷ் ஃப்ரைக்கு உள்ள மசாலா எல்லாம் உங்களுக்கு அஸ்யூசுவல் தெரியும். எல்லாத்தையும் போட்டு ஒரு அரை மணி நேரம் அதை ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க. கடுகு, வெந்தயம், சின்ன வெங்காயம் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். 2 பச்சை மிளகா, தக்காளி, கொத்து கத்திரிக்காய் போட்டால் தான் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். மசாலா பொடி, மீன் மசாலா தான். மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, குழம்பு மசாலா பொடி, தனியா பொடி, கருவேப்பிலை தூவி விட்டுக்கோங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் புளியை கரைச்சி அதில் ஊற்றிக்கங்க. மத்தி மீன் குழம்பு எப்படி வச்சாலும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கருவேப்பிலை தூவி விட்டுக்கோங்க. அது கொதிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம பெரட்டி வச்சுருந்த மீனை நம்ம பொரிச்சிடுவோம். சூப்பராக ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா மொறுன்னு ஃப்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். மத்தி மீன் குழம்புக்கும் மத்தி மீன் ஃப்ரைக்கும் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி சகருக்கு சூப்பரான சாப்பாடு. அல்ஹம்துலில்லாஹ். சின்ன சைஸுன்னு பார்க்காதீங்க. சின்ன சைஸாக இருந்தாலும் இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புரதம், அதாவது புரோட்டீன் அதிகமாக இருக்குது இதில். இந்த மீனில் கால்சியமும் இருக்குது. இந்த மீன் கிடச்சிச்சின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மீன் போடுவோம் நம்ம. என்ன வாசம் வருது! மீன் குழம்பு, சூப்பரான மீன் குழம்பு ரெடி இன்றைக்கி. மத்தி மீன் குழம்பு. இங்கே ஃப்ரையும் சூப்பராக ஆயிடுச்சு. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மீன் கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப நல்லது இது. ஃபிஷ் ஃப்ரையும் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மீன் கிடச்சிச்சின்னா வாங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. மத்தி மீன் இன்றைக்கி சகருக்கு மத்தி மீன் குழம்பு, மத்தி மீன் ஃப்ரை அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நிறைய சத்து இருக்குது இதில். அதனால் இந்த மீனை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, இதயத்துக்கு ரொம்ப நல்லது. வாவ், சூப்பராக இருக்குங்க மீன் குழம்பு வாசனம். ஆமாங்க, இந்த மத்தி மீன் போட்டு வச்சாலே மீன் குழம்பு அல்டிமேட்டாக ஆகிடும். சூப்பராக இருக்கும். அதுவும் கொத்து கத்திரிக்காய் போட்டு வச்சா சூப்பராக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கி மத்தி மீன் குழம்பும் மத்தி மீன் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.